ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்த நான் அக்கா கிட்டே கேட்டேன். ஏன்க்கா என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டதுக்கு, அதுக்கு என்ன நான் உன்னை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், என்ன இப்படி திடீர்னு பேசுகிறீ அப்படின்னோன்னே, இல்லைக்கா உனக்கு தெரியும் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் ஒரே வழியில் தான் புடவை எடுத்தோம், எல்லாருக்கும் பிடிச்ச கலரில் எடுக்கணுங்கிறது முடியாது. நம்ம நீ அப்போ ஊரில் இருந்ததுனால நாங்கள் நான் அம்மா அதுக்கப்புறம் அண்ணன் 3 பேரும் தானே எல்லாருக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அப்போயே உன்னை வீடியோ காலில் நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த கலர் உனக்கு ஓகேவா என்ன ஏதுன்னு கேட்டது, இந்த கலர் என்கிட்ட இல்லை, இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொன்னேன். இப்போ என்ன மாற்றி பேசுகிறேன்னா, இது மாதிரி இல்லை எனக்கு பிடிச்ச கலராகவே எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல கலர் எடுத்துகிட்டு என்ன மட்டும் நீங்கள் தனியாக பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சித்தி இருக்கிறப்பெல்லாம் அது மாதிரி சொல்கிறியே, அவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க, அவங்களுக்கு முகமே மாறிட்டு அவங்களும் தான் புடவைலாம் எடுக்க வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி அவள் சொன்ன புடவை தானே நம்ம எடுத்தோம் அப்படின்னா மாற்றி பேசுகிறா அப்படின்னோடனே, எனக்கு நான் என்னென்னா உங்களையெல்லாம் யாரையும் நான் எப்படி நான் உங்களை பிரித்து பார்க்குற மாதிரியே நான் இது பண்ணுறேன், நீங்கள் ஏன்க்கா அப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னோடனே, இல்லடி நீ தப்பாக நினச்சிக்காத, நான் அந்த கோவத்துலலாம் நான் இது பண்ணல, எனக்கு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் அந்த கோவத்தை தான் என்னால் எதையுமே உங்கள் மேலே தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, நீ அண்ணன் பொண்ணுக்கு இப்போ கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்து தானே செய்யணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், என் பொண்ணு பண்ண விஷயத்தினால தான் இன்றைக்கி நான் யாருக்கிட்டேயும் எதுவும் பேச முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு லாவண்யா என்ன நல்லா தானே அவள் காலேஜ் போயிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன விஷயம் அப்படின்னோடனே, அவள் கதையெல்லாம் கேட்டேன்னா ரொம்ப ஒரு இதுடி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பேசுனுச்சு. ஏன்க்கா என்னாச்சு, ஏதாச்சும் அரியர் வச்சுட்டாலா, என்னாச்சு படிக்கலையா ஒழுங்கா அப்படின்னோடனே, இல்லடி படிக்கிறதெல்லாம் நல்லா தான் எல்லாமே ரேங்கிங் எடுத்திருக்கா, எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு, அதெல்லாம் ஓகே தான், யாரோ ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் 2 இயர்ஸ்லமா அவரும் ஃபாரினில் இருக்கார், ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பேசினாடி. அதே ஞாபகத்தில் இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல உனக்கு, உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னை இருக்க விடுவாரா சொல்லு, நீ அதை யோசி அப்படின்னோடனே, இல்லைக்கா அதுக்காக என்னக்கா பண்ணுறது, இப்போ லவ் பண்ணுறதுங்கிறது சகஜமாகிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க, அதுக்காக நம்ம லவ்வே பண்ணக்கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியாது, அவளுக்கு பிடிச்சிருந்தா அது பண்ணட்டும், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் அமைச்சிட்டேன்னா அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், பையன் நல்லவனாக மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், குடும்பம் எப்படி என்ன ஏதுன்ட்டு நம்ம விசாரிச்சிட்டோன்னா போதும், அதை எதுக்கு நீ தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கா அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுமா, இல்லைங்களே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு அது சரியாக இருக்குமா, அதை நீ யோசிக்கிறியா அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் நான் கரெக்டான ஒரு வேலை தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ ஏதோ சொல்கிற பண்ணுற, நான் அதெல்லாம் இல்லைங்களே, இருந்தாலும் உனக்கு எது சகஜமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீ எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் போனீங்கனாலே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அவளோட சந்தோஷத்தில் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவள் செய்யட்டும் பண்ணட்டும் இது பண்ணட்டும், அதுதான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நீங்கள் தேவையில்லாமல் எதையோ நினச்சிக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு சரியாக இது பண்ணாமல் இதெல்லாம் எதுக்கு தேவையாக சொல்ல அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்காகலாம் இல்லைக்கா, இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே நான் சொன்னேன் இது மாதிரி அவள் லவ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், பையன் எப்படி என்னென்னு மட்டும் நான் விசாரித்தா போதுன்னு, நீ என்னடி இப்படி இருக்க, நான் மாமா இந்த கல்யாணத்தையே சம்மதிக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய அப்படின்னோடனே, அவர் சம்மதிக்க மாட்டார் பண்ணுவார் செய்வார், இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு உரிமைங்கிறது இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா அப்படின்னோடனே, சரி சரி விடு நீ ஏதோ சொல்கிற, நான் அதை கேட்கணுன்ட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பேசலை எதுவுமே, நீங்கள் கொஞ்சம் சம்மதிக்கிறத பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி அழுகாத பண்ணாதக்கா, அதெல்லாம் இது பண்ணாத, எல்லாம் சரியாயிடும்க்கா, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதப்பா, சரியாயிடும் எல்லாமே ஓரளவு, எல்லாம் மாறும், மாமா முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னோடனே, அவர் எப்போதுமே மாற மாட்டார், உனக்கு தெரியாதா, இத்தனை வருஷம் ஆகுது, வெளிநாட்டில் இருக்க ஒரு மாதிரியா இருக்கார், இப்போ வந்தாலுமே அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னு தேவையில்லாத விஷயத்த தான் பேசுவாரே தவிர, எல்லா விஷயமும் மாறி இருக்கே, நம்ம எப்படி இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கிறாங்க என்னென்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டார், அவங்க அப்படி இருந்தால் என்ன நம்ம இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு
நம்மள்ட்டயே தேவையில்லாத பேசிக்கிட்டு இருப்பார். அதனால தான் எனக்கு வந்து ஒரு விஷயத்த எப்படி வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்ல போகிறேன் பண்ண போகிறேங்கிற கவலையே எனக்கு வந்துட்டு அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாத,